நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலனதே அறம். விளக்கம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி ஆளுநர் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. தபால் வாக்குகள் இறுதி 2 சுற்றுகளுக்கு முன்பு எண்ணப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. பத்துக்கண்ணு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். தொடரும் தலைப்புச் செய்திகள். பத்துக்கண்ணு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியான பத்துக்கண்ணு உசுட்டேரி கண்ணியம்மன் கோவில் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரும் தப்பி ஓட முயற்சித்த பொழுது போலீசார் இருவரையும் அடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்த 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வள்ளுவன்பேட்டை சேர்ந்த கிருபானந்தம் மகன் தமிழ்ச்செல்வன், பலராமன் மகன் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு எஸ்பி சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்து காலாபட் மத்திய சிறையில் அடைத்தனர். தபால் வாக்குகள் இறுதி 2 சுற்றுகளுக்கு முன்பு எண்ணப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் எனவும் இம்முறை வாக்குச்சாவடியினுள் செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும் அதனால் வாக்குச்சாவடி வெளியே வைத்து செல்ல வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் இம்முறை தபால் வாக்குகள் இறுதி 2 சுற்றுகளுக்கு முன்பு எண்ணப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றனர். இப்பணிகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணைய குழுவினர் இன்று புதுச்சேரி வந்தனர். இக்குழுவில் இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி மற்றும் இணை துணை தேர்தல் ஆணையர்கள் 4 பேர் என மொத்தம் 7 பேர் இடம்பெற்றிருந்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆய்வுப் பணிகளை தேர்தல் ஆணைய குழுவினர் மேற்கொண்டனர். அங்கு அதிகாரிகளிடமும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினர். இறுதியில் தலைமை செயலர் சரத் சௌகான், புதுச்சேரி தலைமை தேர்தல் ஆணையர் ஜவஹர், டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோருடன் பேசினார். பின்னர் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது புதுச்சேரியில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பது மகிழ்ச்சியாக உள்ளது. இங்கு 23,033 முதல்முறை வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தமுள்ள 859 வாக்குச்சாவடிகளில் அனைத்தும் சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கும். முக்கியமாக பெண்களே 60 வாக்குச்சாவடிகளில் பணிபுரிவர். 30 வாக்குச்சாவடிகள் முன்மாதிரியாக செயல்படும்.
வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 20 சீர்திருத்தங்களை செய்துள்ளது. இம்முறை வாக்குச்சாவடியினுள் செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. வாக்குச்சாவடி வெளியே வைத்து செல்ல வசதி ஏற்படுத்தப்படும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் புகைப்படம் கலரில் இருக்கும். பெயர் பெரிதாக இருக்கும். வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்களுக்கு மிகாமல் இருக்கும். இம்முறை கடைசி 2 சுற்று எண்ணப்படுவதற்கு முன்பு தபால் வாக்குகள் எண்ணப்படும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை இதுவரை 81 முதல் 82% வாக்குகள் பதிவு நடந்துள்ளது. வரும் தேர்தலில் இன்னும் அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் கருதுகிறது. தகவல்களையும் உடனுக்குடன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நெட் இணையதளத்தில் பார்வையிட முடியும். மேலும் நாட்டின் எந்த மூலையிலிருந்தாலும் எந்தெந்த தொகுதியின் வாக்குப்பதிவையும் எந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை விவரத்தையும் அறியலாம். புதுச்சேரியை பொறுத்தவரை இம்மாதம் 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் இதுவரை ஒரு மேல்முறையீடு கூட வரவில்லை. அதனால் புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நேரடியாக சென்று ஆலோசனை நடத்தியுள்ளது. புதுச்சேரியில் இப்பொழுது ஆலோசனை செய்துள்ளோம். வியாழக்கிழமை முதல் 2 நாள் தமிழ்நாட்டில் ஆலோசனை செய்ய உள்ளோம். அதனைத் தொடர்ந்து கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் ஆலோசனை நடத்திய பிறகு தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பாகவே வேட்பாளர்களாக களமிறங்கும் பலர் இலவசங்களை அளித்து வருவது குறித்து கேட்கிறார்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் இலவசங்கள் அளிப்பது மற்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது போன்றவற்றையெல்லாம் கண்காணிக்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. மக்கள் தொகை உயர்ந்து வருகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் குறைந்து வருகிறது என்று கேட்கிறீர்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டுதான் நடைபெற்றது. இப்பொழுது மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது முடிந்தால்தான் மக்கள் தொகை உயர்ந்துள்ளதாய், எந்த விகிதத்தில் இது உயர்கிறது என்ற விவரங்கள் தெரியவரும். வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் மூலம் வெளிப்படையாக படிவங்கள் வீடு வீடாக கொடுக்கப்பட்டு வாக்குச்சாவடி அதிகாரிகள் இதில் ஈடுபடுத்தப்பட்டு ஜனநாயக ரீதியில் தூய்மையான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் மேற்கு வங்க எஸ்ஐஆர் திருத்தப் பணி உள்ளிட்ட கேள்விகளுக்கும் அவர் பதில் தரவில்லை. கதிர்காமம் மற்றும் நெல்லித்தோப்பு திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜெகத் ரட்சகன் எம்பி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக செயல்வீரர்கள் கூட்டம் நடத்தி தேர்தல் குறித்த ஆலோசனைகள் வழங்க அறிவுறுத்தி உள்ளதன் பேரில் முதல் கட்டமாக காலாப்பட், முத்தியால்பேட்டை, உப்பளம் ஆகிய தொகுதிகளின் திமுக செயல்வீரர்கள் கூட்டம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக கதிர்காமம் மற்றும் நெல்லித்தோப்பு திமுக செயல்வீரர்கள் கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திலும், நெல்லித்தோப்பு தொகுதி செயல்வீரர்கள் கூட்டம் லெனின் வீதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்திலும் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். கதிர்காமம் தொகுதிக்கு தொகுதி செயலாளர் வடிவேலு முன்னிலை வகிக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு வரவேற்று பேசினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், வேலவன் ஆகியோர் முன்னிலை வகிக்க தொகுதி செயலாளர் நடராஜன் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் எஸ். ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கி பேசினார். கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், காலாப்பட் செந்தில், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், ஜேவிஎஸ் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், பிரபாகரன், செந்தில்குமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், இளஞ்செழிய பாண்டியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முழுமையாக நிறைவேற்றியுள்ளார். இந்நிலையில் புதிதாக சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார். இந்த விழா தொகுதிக்குட்பட்ட கைலாஷ் நகர் மற்றும் ஸ்ரீராம் நகர பகுதிகளில் புதிதாக தார் சாலை அமைக்கும் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை நிறுவும் பணிகளை தொடங்கும் நிகழ்ச்சியாக அமைந்தது.
சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி மூலம் 28 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், தொகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து திட்டத்தின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பொதுமக்களின் நலனுக்காக அடிப்படை வசதிகள் மற்றும் பொது அமைப்புகளை மேம்படுத்தும் தனது செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதாகவும் தெரிவித்துள்ளார். பண்டிகை பைக் கேர் டெக்னீஷியன்ஸ் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையேற்றார். மேலும் நிகழ்ச்சியில் JK டிவிஎஸ் ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோ மொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ராஜவேல், ராஜாமணி, ஹீரோ ராம் பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பண்டிகை பைக் கேர் டெக்னீஷியன்ஸ் அசோசியேஷன்ஸ் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளர்கள் திருச்சியிலிருந்து செல்வம், ராமநாதபுரத்திலிருந்து குமாரவேல், திருவாரூரிலிருந்து ஜமால் முகமது, பெல்வோம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையிலிருந்து மனோகர், சிதம்பரத்திலிருந்து கோபு, விழுப்புரத்திலிருந்து சக்திவேல், நாமக்கல்லிலிருந்து சண்முக சுந்தரம், செஞ்சியிலிருந்து ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல்லிலிருந்து ராஜா, திருத்தணி கோட்டி, சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூரிலிருந்து சிதம்பரம் ஆகிய பைக்கர் மாநில நிர்வாகிகள் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி ஆளுநர் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் பாரத பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், MLAக்கள் பங்கேற்றனர். மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பயனாளிகளுக்கு டிஜிட்டல் கரன்சி மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கும் முறையை தொடங்கி வைத்தார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், மத்திய அரசின் செயலர் சஞ்சீவ் சோப்ரா, தலைமை செயலர் சரத் சௌகான் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு தலைமை செயலர் மருத்துவர் சரத் சௌகான், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி டாக்டர் சிவகாமி கலந்து கொண்டு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எண் 437 விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். பள்ளி துணை முதல்வர் திருமதி சாந்தகுமாரி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமையுரையாற்றினார். பொறுப்பாசிரியர் திருமதி பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். விழா நிகழ்ச்சியை தமிழ் விரிவுரையாளர் திருமதி கிரிஜா தொகுத்து வழங்கினார். இறுதியாக தலைமை ஆசிரியர் ஸ்ரீதர் நன்றி கூறி நிறைவு செய்தார். விழாவிற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலய மயான கொள்ளையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் 84ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 1500 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜீவா, ஜெயக்குமார், ஆனந்த், பாலன், பாண்டுரங்கன், தக்ஷணாமூர்த்தி, செல்வம், முனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி ஆளுநர், முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. தபால் வாக்குகள் இறுதி 2 சுற்றுகளுக்கு முன்பு எண்ணப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. பத்துக்கண்ணு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.